கூட்டணிக்குள் எழுந்திருக்கிற இந்த சலசலப்பு உண்மையிலேயே விஜய் மிகப்பெரிய வெற்றியை இந்த விவகாரத்தில் பெற்றிருக்கிறார். விஜய் நினைத்திருந்தால் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து ஒரு பிளவு பகுதி வந்தார்கள். மேஜர் பார்ட் அதை சேர்த்துக் கொண்டு இந்த அரசாங்கத்தை நடத்தி இருக்க முடியும். விஜய் என்ன நாங்கள் மதச்சார்பற்றவர்கள் என்பதை காட்டுவதற்காகவா அதை செய்யாமல் விட்டார்? இல்லை. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணியை உடைத்தாகிவிட்டது. அதை முழுமையாக தன்னுடைய பக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் அங்கம் வகிக்கிற ஒரு அமைச்சரவை அமைந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி உடைந்து விட்டது. நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம், ஆனா விஜயனுடைய மந்திரி சபையில இடம்பெறுவோம் அப்படின்னா அதுக்கு பேர் வேற, அப்படி சொல்ல முடியாது. இப்போ அவர்கள் எல்லோரும் விஜயனுடைய தலைமையிலான தாவேகாவினுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளை திமுகவினுடைய தோழர்கள் குத்துவதும், திமுகவினுடைய தோழர்களை விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்கள் குத்துவதும் என்பது ஜனநாயக அரசியலுக்கு ஒரு அறம் அல்ல என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா ரெண்டு பக்கமும் நியாயங்கள் இருக்கிறது. இனிமேல் விஜய் பேச வேண்டிய கருத்தை அண்ணன் திருமா பேச வேண்டிய கட்டாயம் வரும். அதிமுகவிலிருந்து ஒரு பகுதி சேர போறாங்க அப்படின்னா, இல்லங்க சேர்க்க மாட்டோம், நாங்க அவர்கள் பாஜகவினுடைய வாக்குகளை வாங்கி வந்தவர்கள், நாங்கள் செக்யூலியர் ஃப்ரண்ட், சேர்க்க மாட்டோம்னு யார் சொல்லணும்? விஜய் தானே சொல்லணும். ஆனா 2 நாட்களுக்கு முன்பு அவர்கள் சேர்க்க மாட்டார்கள் என்ற உறுதியான தகவல் எனக்கு கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னது யாரு? அண்ணன் திருமாவுடைய வேலையா? நான் என்ன கேட்கிறேன், எங்க அண்ணன் ஸ்டேட்ஸ் மேன் நான் நினைச்சேன், எங்க அண்ணன் ஸ்போக்ஸ் பர்சனா மாறி இருக்காரு. இந்த தேர்தலில் அது ஒரு சறுக்கலை சந்தித்திருக்கிறது. அந்த ஸ்ட்ராட்டஜில there is a strategy failure அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர திமுக ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. திமுக வகுத்த வியூகம் தோல்வியை தழுவி இருக்கு. நிச்சயமாக திமுக தன்னை பலப்படுத்திக் கொள்வது மட்டும்தான் திமுகவுக்கு இப்போது இருக்கக்கூடிய பிரதானமான பணி. விசிகா போயிடுச்சு, ஐயுஎம்எல் போயிடுச்சு, நம்ம கூட யாருமே இல்ல, மதிமுக போறதுக்காக பாக்குது. அதெல்லாம் இப்ப கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. திமுக வலிமை பெறணும். தமிழ் நியூஸ் நேரல் கண்முணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய கூட்டணி கட்சிகளினுடைய தயவுனால் இந்த ஆட்சி அமைக்கப்பெற்றது. இப்போது அவர்கள் அமைச்சர்களாகவும் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த அரசுல. உதாரணத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஐயுஎம்எல், சிபிஐ சிபிஎம் வெளியிலிருந்தே ஆதரவு தர்றோங்கிற நிலைப்பாட்டில் நீடிக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையே ஒரு வார்த்தை போர் என்பது நேற்றிலிருந்து ஒரு துவங்கியதை நம்ம பார்த்தோம். விசிகாவிலிருந்து அஃபிஷியலாகவே அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துலேயும் ஒரு விஷயத்தை போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் காலகாலமாக அடிமையாலாம் இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் கிடையாது, நீங்க ஒழுங்கான முறையில் நீங்க கடந்த காலத்தில் இருந்திருந்தீங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்குதலும் திமுக தரப்புலையும் ஒரு மூத்த தலைவர் அதை போட்டுட்டு டெலீட் பண்ணாரு. முதலமைச்சரும் அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் எதுவும் பயன்படுத்த வேண்டாம்னு ஒரு விஷயத்தையும் சொன்னார் முன்னாள் முதலமைச்சர். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட்டணி கட்சிகள் முழுவதுமாக சென்று விட்டார்களா, திமுக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதா, அப்படின்றால் திமுகவுடைய எதிர்காலம் என்ன, இப்படிப்பட்ட பல கேள்விகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து விடப்பட்டு விட்டதா என்று கேட்டால், கூட்டணி கட்சிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்து வெளியேறி இருக்கிறது. அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை தனிமைப்படுத்த முடியுமா? கூட்டணி கட்சிகளை நம்பி திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் நிற்கிறது. அது சொந்த பலத்தில் இருக்கக்கூடிய பேர் இயக்கம். அதற்கென்று ஒரு வலிமை, அதற்கென்று ஒரு மக்கள் செல்வாக்கு, அதற்கென்று ஒரு கொள்கை கோட்பாடு என்று இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை எல்லாம் தனிமைப்படுத்தி விட முடியும் என்று நான் உறுதியாக நம்பவில்லை. அதை தனிமைப்படுத்தவும் முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப இந்த கூட்டணிக்குள் எழுந்திருக்கிற இந்த சலசலப்பு உண்மையிலேயே விஜய் மிகப்பெரிய வெற்றியை இந்த விவகாரத்தில் பெற்றிருக்கிறார். விஜய் நினைத்திருந்தால் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து ஒரு பிளவு பகுதி வந்தார்கள். மேஜர் பார்ட் அதை சேர்த்துக் கொண்டு இந்த அரசாங்கத்தை நடத்தி இருக்க முடியும். விஜய் என்ன நாங்கள் மதச்சார்பற்றவர்கள் என்பதை காட்டுவதற்காகவா அதை செய்யாமல் விட்டார்? இல்லை. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணியை உடைத்தாகிவிட்டது. அதை முழுமையாக தன்னுடைய பக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சியை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்று நான் நேற்றைக்கு வரை நம்பவே இல்லை. காதர் மைதீன் அவர்களினுடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே காட்டப்பட்ட அழுத்தத்தை
திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாடி தீர்த்தது. நான் கூட இவ்வளவு உறுதியாக இருக்கிறாரே, இவ்வளவு நட்புறவை பாதுகாக்கிறாரே என்று கூட கருதினேன். ஆனால் அதையெல்லாம் மீறி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் அங்கம் வகிக்கிற ஒரு அமைச்சரவை அமைந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி உடைந்து விட்டது. நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம். ஆனா விஜயனுடைய மந்திரி சபையில இடம்பெறுவோம் அப்படின்னா அதுக்கு பேர் வேற. அப்படி சொல்ல முடியாது. இப்போ அவர்கள் எல்லோரும் விஜயினுடைய தலைமையிலான தாவேகாவினுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஒண்ணு இதுதான் என்ன யதார்த்தம். குடுக்குறீங்க? நாங்க 2 கேட்கிறோம். எங்கள்ட்ட 2 எம்எல்ஏ இருக்காங்க. 2 குடுங்க அமைச்சரவை அப்படின்றாங்க. இல்ல, அது அவர்களுடைய உரிமை. 2 கூட கேட்கலாம். தப்பு கிடையாது. ஏன்னா கேட்க வேண்டிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். கொடுக்க வேண்டிய இடத்தில் விஜய் இருக்கிறார். விஜய் கொடுக்கிறாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் வேற. அதாவது வாயில் திறக்கிறவரை உங்களுக்கு ஒரு சூழலும், வாயில் திறந்ததற்கு பிறகான சூழல் வேறாகவும் மாறும். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சின்னு 2 மாதத்துக்கு முன்பு நாம பேச முடியுமா? பேசினால் அது எடுபட்டிருக்குமா? அதை ரசிக்கக்கூடியவர்கள் இருந்தாங்களா? ஆனா இன்னைக்கு அது சாத்தியப்பட்டிருக்குல்ல. ம். நண்பர் ஷாஜகான் அவர்கள் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா கடைசி 2-3 நாட்கள் எல்லாம் அவர் தோல்வியினுடைய முகத்தில் இருக்கிறார். அண்ணன் எஸ் சிவசங்கர் போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் பாபநாசம் தொகுதிக்கு கடைசி நாளில் அனுப்பப்பட்ட தேர்தல் பிரச்சாரத்திலே அங்கே இருக்கிறார். அவருடைய தொகுதியை விட்டுட்டு இங்கே போயிட்டாரு. திமுக தலைமையில இருந்து உத்தரவு போய் பாபநாசம் தொகுதியில சிறப்பு கவனம் செலுத்துங்கன்னு சொல்லி. அப்ப அந்த அளவுக்கு ஒரு அமைச்சரை அனுப்பி சிறப்பு கவனத்தை, கூடுதல் கவனத்தை செலுத்த சொல்லி ஒரு வெற்றி வாய்ப்பை தேடி தரக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய தேர்தல் களம், முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் களம் என்பது வீக்கா இருந்துச்சு. ஆனா அது வெற்றியாக மாறுது. அவர் எம்எல்ஏ ஆனதே பெரிய வாய்ப்பு அப்படின்னு கருதி கொண்டிருக்கிற நேரத்துல இன்றைக்கு அமைச்சராகி இருக்கிறார். அப்போ இந்த வாய்ப்புகளினுடைய வாயில்கள் திறக்கப்படுகிற போது புதிய புதிய வாய்ப்புகளை தேட வேண்டும் என்று நினைப்பது ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு சராசரி மனநிலை. அதை நீங்க தவறுன்னே சொல்ல முடியாது. ஆனா நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட கோடிட்டு காட்டினீங்க. 2 பக்கமும் கடுமையான வார்த்தை போர் நடக்குது அப்படின்னு. இந்த வார்த்தை போர் என்பது இருபுறமும் கூர்மையுள்ள ஆயுதம்னு நான் பாக்குறேன். என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளை திமுகவினுடைய தோழர்கள் குத்துவதும், திமுகவினுடைய தோழர்களை விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்கள் குத்துவதும் என்பது ஜனநாயக அரசியலுக்கு ஒரு அறம் அல்ல என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா 2 பக்கமும் நியாயங்கள் இருக்கிறது. திமுகவுக்கு என்ன வருத்தம்ன்றதை நான் சொல்றேன். நாம இந்த நேரத்துல தோல்வியை தழுவி விட்டு வருத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எதற்காக இந்த தோல்வி என்கிற அந்த உண்மையை கூட இன்னும் முழுமையாக ஆய்வு செய்து முடிக்க முடியாத மனநிலையில் திமுக தோழர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்துல நம்மோடு இருந்துவிட்டு நம்மால் வெற்றியை பெற்றுவிட்டு அங்க போய் விடுதலை சிறுத்தைகள் போய் கூட்டணியில அங்கம் வகிச்சு மந்திரி பதவியை பெறுகிறார்களே, இது எவ்வளவு பெரிய துரோகம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அவர்களுடைய பார்வையில் அது சரி. விசிக என்ன நினைக்குதுன்னா, இத்தனை நாள் அவங்க கூட்டணியில நாங்க இருந்தோம்ல, என்றைக்காவது நீங்கள் அதிகாரத்தில் பங்கு என்று எங்களை சேர்த்திருக்கிறீர்களா? இப்போது கூட நீங்கள் வெற்றி பெற்றிருந்தால் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்களித்திருப்பீர்களா? எப்ப விடுதலை சிறுத்தைகள் போய் மந்திரி சபையில் இடம்பெறும்? ஒன்றிய அமைச்சரவையிலும் இதுவரை இடம்பெற்றதில்லை. மாநில அமைச்சரவையிலும் இதுவரை இடம்பெற்றதில்லை. இப்போ ஒரு அரிய வாய்ப்பு வந்திருக்கு. இதை ஏன் நாங்க பயன்படுத்தக்கூடாது? இதை பயன்படுத்தினா நீங்க ஏன் அதை இவ்வளவு எரிச்சலோடு பார்க்கிறீர்கள் என்கிற விடுதலை சிறுத்தைகளினுடைய அந்த குரலும் நியாயமானதுதான். இரு பக்கமும் நியாயங்கள் இருக்கின்றன. ஆனா இதையெல்லாம் கடந்த அரசியல் களம் வேறாக இருக்கிறது. தார்மீகம் என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது. அண்ணன் திருமா ஏன் இவ்வளவு குழப்பத்துக்கு ஆளானார்? அண்ணன் திருமா ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடலாம் இல்லையா? நான் கூட்டணியில அங்கம் வகிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய முகநூல் தளத்துல 3 நாட்களுக்கு முன்பு அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி பதிவு போட்டேன். ஏன் அந்த பதிவை போட்டேன்னா, பல பேர் சொன்னாங்க, அது என்னங்க நீங்களும் போய் இதை வாழ்த்துறீங்களா அப்படின்னா, எனக்கு உண்மையிலேயே அண்ணன் வன்னியரசு அவர்கள் அமைச்சரானதில் மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் அவருடைய செயல்பாடு என்ன என்பதை நான் அறிந்தவன். நான் திண்டிவனத்துக்கு அவருக்காக பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம். நானும் எங்களுடைய தலைவரும் பிரச்சாரத்துக்கு போய் அவருக்காக வாக்கு சேகரித்தோம். அவர் வந்ததில் எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. நான் ஏன் அந்த பதிவை செய்தேன் என்று சொன்னால், அண்ணன் திருமா அவர்கள் முடிவெடுத்து விட்டார் என்பதை அன்றைக்கே நான் சொல்லாமல் சொன்னேன். அப்போ உயர்மட்ட குழுவில் பேசுகிறேன், நான் எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை அழைத்து கலந்து ஆலோசிக்கிறேன், இன்னும் முடிவெடுக்கவில்லைன்னா அண்ணன் சொன்னார் இல்லையா? அதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட செய்தி. அது அண்ணனுக்கே தெரியும். இது மக்களிடத்துல நம்ம ஒரு கண்துடைப்புக்காக சொல்லி வைக்கிறோம். முன்பே முடிவு ஆகிவிட்டது. முடிவெடுத்ததற்கு பிறகுதான் இந்த சம்பாஷணைகள் எல்லாம் நடைபெறுவதை போல ஒரு சூழலை உருவாக்கினார்கள். நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் இதுல பாக்குறேன். அதிமுகவினுடைய பிளவுபட்ட பிரிவை கொண்டு நீங்கள் சேர்த்தால் அதற்கு நாங்கள் ஒருபோதும் ஒத்துழைப்பு தரமாட்டோம். எங்களுடைய கூட்டணி ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயம் வரும்னு தோழர் சண்முகம் சொல்லிட்டார் இல்லையா? அதற்கு மறுநாள் அயோத்திதாச பண்டிதரினுடைய விழாவில் தான் ஆதவ அர்ஜுனா
பத்திரிகையாளர்களை சந்தித்து விசிகாவும் ஐயுஎம்எலும் கூட்டணியிலே பங்கேற்கணும்னு சொல்றாரு. இந்த இடைப்பட்ட 5-6 நாட்களாக இந்த குரல் வெளிப்படலையே ஏன்? அப்போ மந்திரி சபையில இடம்பெறணும்னு உங்க தலைவர் விரும்புறாருன்னு ஆதவ அர்ஜுனா சொல்லலையே ஏன்? அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வெளியிலிருந்து ஆதரவு தருகிற போது அடிக்கடி அரசை மிரட்டுகிற ஒரு சூழல் வரும். அப்படி மிரட்டுகிற போது நமக்கு பக்கபலமாக 2 கட்சிகள் இருந்து விட்டால் அந்த குரலை ஓரளவுக்கு மட்டுப்படுத்த முடியும்னு ஒரு கமர்ஷியல் சிந்தனைக்குள்ள வருகிறது தாவேகா. நீங்க நல்லா அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த கமர்ஷியல் சிந்தனையினுடைய வெளிப்பாடுதான் எனக்கு இருக்கிற அதிகாரத்தை உனக்கு பகிர்ந்து தந்துட்டேன், 2 பேர் அமைச்சராயிட்டீங்க, இனிமே நீங்க எங்களை கேள்வி கேட்க கூடாது என்கிற அந்த துணி. அப்ப இந்த அரசியல் ஒரு மோசமான அரசியல் இல்லையா? இந்த அரசியலுக்குள் போய் சிக்கி கொண்டதா விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த அரசியலுக்குள் போய் சிக்கி கொண்டதா முஸ்லீம் லீக் அப்படின்னு பார்த்தா வருத்தத்துக்குரிய உண்மை என்னன்னா, ஆமா அவர்கள் சிக்குண்டு விட்டார்கள். அவர்கள் அதிகாரத்தை பங்கிட்டுக் கொண்டதில் தவறில்லை. ஆனால் அந்த அதிகாரத்தை பங்கிட்டுக் கொண்டதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சம் என்ன? அதை உணராமலா போயிட்டாங்க. சரி, முஸ்லீம் லீக்குக்கு ஒரு பெரிய பரந்துபட்ட பார்வையில் அண்ணன் திருமாவுக்குமா இல்லை அப்படிங்கிற வருத்தம் இருக்குல்ல, அந்த வருத்தம் நியாயமானது. இதை நாம் வருத்தப்படலாம். அண்ணன் திருமா மீது அறம் சார்ந்து விமர்சனத்தை முன்வைக்கலாம். அண்ணன் திருமா செய்திருப்பது சரிதானா என்கிற கேள்வியை எழுப்பலாமே தவிர, அதற்காக அவர்களை துரோகிகள் என்று சொல்கிற அளவுக்கு, அவர்களை துரோக பட்டியலில் சேர்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய துரோகத்தை எல்லாம் அண்ணன் திருமா செய்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால்தான் நான் சொன்னேன், 2 புறமும் கூர்மையுள்ள ஆயுதம் இந்த விமர்சனம். திமுகவை நோக்கி விசிக குத்தினாலும் அது ரொம்ப கடுமையான வருத்தத்தை உண்டாக்கும். திமுகவை நோக்கி விசிக குத்துவதை போல விசிகாவை நோக்கி திமுக அதை குத்தினாலும் கடுமையான வருத்தத்தை உண்டாக்கும். ஆனால் உண்மையிலேயே ஜென்டில்மேன் யார் என்று கேட்டால் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான். இந்த நேரத்தில் கூட நேற்றைக்கு ஒரு மாண்புக்குரிய அறிக்கையை வெளியிட்டார். இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் இது நிரந்தரம் அல்ல என்று சொல்லி. நாளை ஒருவரை ஒருவர் வாரி அணைத்துக் கொள்கிற சூழல் நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வரும்னு நான் உறுதியாக நம்புறேன். அப்படியெல்லாம் தமிழ்நாட்டுல எல்லாரும் கமர்ஷியலா போயிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் குறிப்பா அண்ணன் திருமா ரொம்ப நாள் நீடிக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவரால் கொள்கை சார்ந்து இயங்க முடியுமே தவிர கொள்கைக்கு முரணாக இயங்க முடியாது. இன்னும் நிறைய சிக்கல்கள் காத்திருக்கு, நிறைய சவால்கள் காத்திருக்கு அரசுக்கு. இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள்? இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? இனிமேல் விஜய் பேச வேண்டிய கருத்தை அண்ணன் திருமா பேச வேண்டிய கட்டாயம் வரும். அதிமுகவிலிருந்து ஒரு பகுதி சேர போறாங்க அப்படின்னா, இல்லங்க சேர்க்க மாட்டோம் நாங்க, அவர்கள் பாஜகவினுடைய வாக்குகளை வாங்கி வந்தவர்கள், நாங்கள் செக்யூலியர் ஃப்ரண்ட், சேர்க்க மாட்டோம்னு யார் சொல்லணும்? விஜய் தானே சொல்லணும். ஆனா 2 நாட்களுக்கு முன்பு அவர்கள் சேர்க்க மாட்டார்கள் என்ற உறுதியான தகவல் எனக்கு கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னது யாரு? அண்ணன் திருமாவுடைய வேலையா? நான் என்ன கேட்கிறேன், எங்க அண்ணன் ஸ்டேட்ஸ்மேன் நான் நினைச்சேன், எங்க அண்ணன் ஸ்போக்ஸ் பர்சனா மாறி இருக்காரு. இது எனக்கு வருத்தமா இருக்கு. அப்போ இனிமேல் விஜயை நோக்கி எழுப்பப்படுகிற கேள்விக்கெல்லாம் அண்ணன் திருமாவுதான் முன்னால் வந்து நின்று பதில் சொல்ல போகிறார் என்று சொன்னால், இது அண்ணன் திருமாவுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை உருவாக்கும். அதனால நீண்ட காலம் இது போகாது என்று நான் உறுதியாக நம்புறேன். பொறுத்திருப்போம். அரசியலில் பொறுமை என்பது மிக 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 முக்கியம். கலைஞர் அடிக்கடி அதை சொல்லிக் கொண்டே இருப்பார், அறிவுறுத்திக் கொண்டே இருப்பார். காலத்துக்காக காத்திருக்க வேண்டும் என்பார். அந்த காலத்துக்காக காத்திருப்போம். இவையெல்லாம் மீண்டும் வரும். மீண்டும் உறுதியாக களத்திலே வெல்வோம். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இந்த திமுக களத்தை இழந்துருச்சுன்னா இல்ல, இது போல 1000 களங்களை இழந்திருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். கொஞ்சம் நிதானம் தேவைப்படுகிறது, அவ்வளவுதான். சார், விசிக பிளவை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு முடிவும் சொல்றாங்க, சில விஷயங்கள் சொல்றாங்க. நேத்து சிந்தனை செல்வன் அவர்களோட அறிக்கை ஒண்ணு வெளியானது. அதுல வந்து முன்னாள் முதல்வர் வந்து எப்படி அவர் பாராட்டி அந்த பேசிய விதம், கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட இதெல்லாம் வந்து அவர் பட்டியல் போட்டிருந்தாரு. இப்படி ஒரு திமுக மைண்ட் செட்ல விசிகால ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. எக்ஸாம்பிள் ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்கள்லாம், இவங்கெல்லாம் வந்து நிச்சயமா வெளியேறக்கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் சொல்லப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? அப்படி பிளவை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? விசிகாவையும் அண்ணன் திருமாவளவனையும் மிக மிக நெருக்கமாக வைத்து பார்த்தவன் என்கிற நிலையிலிருந்து ஒரு செய்தியை சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பிளவை ஏற்படுத்தவே முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தவர்கள் வேண்டுமானால் வெளியேறலாம். கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் வெளியேறுவது என்பது வேறு, கட்சியிலே பிளவு என்பது வேறு. நீங்க நல்லா ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இருக்கிற அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர். அவர் போனார். கட்சி என்ன பிளவை சந்திச்சுச்சா? குடந்தை அரசன் இந்த கட்சியிலிருந்து போனார், மாவட்ட செயலாளராக இருந்து போய் தனி கட்சி நடத்தினார். இந்த கட்சி என்ன பிளவை சந்திச்சிருச்சா? அப்படி ஓரிருவர் அந்த கட்சியிலிருந்து வெளியேறினால் அந்த கட்சி பிளவை எல்லாம் சந்திக்காது. காரணம் என்னவென்று சொல்கிறேன்.
அண்ணன் திருமா ஒரு நிகழ்வுக்கு வருகிறார் என்று சொன்னால் பலாப்பழத்தில் ஈ மொய்ப்பதை போல அந்த தோழர்கள் அண்ணன் திருமாவை மொய்க்கிற காட்சியை பார்த்தவர்களுக்கு தான் அந்த உண்மை தெரியும். அண்ணன் திருமாவுக்காகத்தான் அந்த இயக்கம், அண்ணன் திருமாவை வைத்துத்தான் அந்த இயக்கம், அண்ணன் திருமா பின்னால் தான் அந்த இயக்கம். அவரை தாண்டி அந்த இயக்கத்தில் ஒரு சிந்தனை என்பது எவருக்கும் இருக்கவே இருக்காது. அது அண்ணன் சிந்தனைக்கும் இருக்காது. அதனால அப்படி ஒரு காட்சி அரங்கேறும். நண்பர் ஷானவாஸ் வெளியேறலாம். ஏன்னா அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது ஏதோ ஒரு சமிக்ஞையை காட்டிக்கொண்டே இருக்கிறது. ஒரு பெரிய ஏன்னா வருத்தத்துக்கு தன்னோட நிற்கிறார். சமூக வலைதளங்கள்லயும் தன்னுடைய அந்த பயோ வந்து அவரு நீக்கி இருக்கிறாரு. எதுவுமே போடல. 2வது ஆ விசிகா இருக்கக்கூடிய ஸ்டாண்டு, அவங்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல எதுலயுமே அவர வந்து விசிபிளா நம்மளால பார்க்க முடியல. இவையெல்லாம் அதுக்குண்டான சமிக்கைகளா? அதாவது சமிக்ஞைகளாக இருக்கலாம். அவருக்கு வருத்தங்கள் இருக்கிறது என்பது உண்மைதான். சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பை மீண்டும் கொடுக்கவில்லை என்கிற வருத்தத்தில் அவர் இருக்கிறார் என்று சொன்னார்கள். தேர்தல் களத்தில் கூட பெரிதாக அவர் பணியாற்றியதாக பார்க்க முடியவில்லை. ஒரு பெரிய தொய்வு அவருடைய செயல்பாட்டில் இருக்கிறது. சில பேர் கேட்கிறாங்க, அவர் என்ன எம்எல்ஏவா இருந்தப்ப பணியாற்றிட்டாரா கட்சியில பெருசா? அப்போ கூட ஒண்ணும் இல்ல. அவர் வந்து ரொம்ப ஒரு மேலோட்டமான பணிகளை மட்டும்தான் செய்வாரு. உயர்நிலைக்குழு கூட்டத்துக்கு வருவாரு, நிர்வாகிகள் கூட்டத்துக்கு வருவாரு. வேற என்ன கட்சி பெரிய நிகழ்ச்சிகளுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அந்த கட்சியில வைக்கிறாங்க. அதை குறித்து நாம பேச வேண்டிய அவசியம் இல்ல. அப்படிப்பட்டவருக்கா அண்ணன் திருமா வாய்ப்பு கொடுத்தார் என்றுதான் நாம் கேட்க முடியுமே தவிர, அவருடைய செயல்பாடு என்ன என்பதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நான் இந்த சமூக வலைதளத்துல வந்து அவருடைய அந்த முதன்மை செயலாளர் பொறுப்பை வந்து எடுத்துட்டாங்க, அதனால அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்னு ஒரு சூழல் இருப்பதாக சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் நான் நம்பல. அவருக்கு வருத்தம் இருப்பது உண்மை. அதனால பயோல வந்து அவருடைய பொறுப்பை எடுத்துட்டாரு, அவரு வந்து விலக போறாரு அப்படின்னா, பயோவை வச்சா சார் அரசியல், சமூக வலைதளத்தை வச்சா சார் அரசியல். அவர் ஒரு களத்துல நின்றிருக்கிறார். தொடர்ச்சியாக ஒரு கருத்தியல் யுத்தத்தை தொடுத்திருக்கிறார். இன்னொன்று, அந்த கட்சியில் ஒரு பொது சமூக அடையாளத்தை உருவாக்கி இருக்கிறார். அதெல்லாம் அவருடைய பயணம் என்பது ஒரு நீண்ட பயணம் தான். அவர் அதற்கான பயனை அனுபவித்திருக்கிறார். நான் இல்லைன்னுலாம் சொல்லல. யாருக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பெல்லாம் அவருக்கு கிடைத்து விட்டது என்றுதான் பொருள் கொள்ளப்படும். அவர் கூட முதன்மை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னா என் நண்பர்கள் எல்லாம் நிறைய பேரு சொன்னாங்க, நம்ம கட்சியில நீங்க ஒரு முதன்மை செயலாளர் இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்திருக்கீங்கன்னு உங்க அண்ணன் திரும்பவும் இஸ்லாமிய சமூகத்திலிருந்து ஒரு முதன்மை செயலாளரை போட்டாரா அப்படின்னா, நான் அந்த அடையாள அரசியலுக்குள் பார்க்கல. அவர் ஆற்றிய பணி, அந்த பணிக்கு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினருக்கான வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்பதால் அவரை கட்சியில் பிரதானமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அண்ணன் திருமா நினைச்சிருக்கலாம். அண்ணன் எஸ் பாலாஜிக்கு கூட பொருளாளர் பொறுப்பை கொடுத்தாரு. அண்ணன் யூசுப் இருந்த பொறுப்பு. அதன் பிறகு அந்த கட்சிக்கு பொருளாளரே இல்லை. அப்போ புதிதாக பொருளாளர் பொறுப்பு கொடுத்தாரு. அப்போ சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற முடியாதவர்களுக்கு நாம் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கட்சியில பணியாற்றுவதற்கான பிளாட்ஃபார்ம் உண்டாக்கலாம்னு அண்ணன் நினைச்சிருந்திருக்கலாம். அதில் அவர்கள் பணியாற்றாமல் போயிருக்கலாம். ஆனா அந்த கட்சி பிளவை சந்திக்குமானா 100 விழுக்காடு பிளவை சந்திக்காது. இவர்கள் வெளியேற்றம். ஆளூர் ஷானவாஸ் வெளியேறினா ஆளூர் ஷானவாஸ் என்கிற ஒரு நபர் வெளியேறுவார். அவர் முன்னால் கட்சியில் யாரும் வரமாட்டார்கள். ஒருவேளை அண்ணன் சிந்தனை செல்வன் வெளியேறுகிறார் என்கிற போன்ற ஒரு துணி இருக்கு இல்லையா? அண்ணன் சிந்தனை செல்வன் வெளியேறினா அண்ணன் சிந்தனை செல்வன் வெளியேறலாம். அவர் முன்னால் யாரும் வரமாட்டார்கள். ஏன்னா என்று சொன்னால் அந்த கட்சி அண்ணன் திருமாவுக்கான கட்சி. அந்த கட்சி அண்ணன் திருமா பின்னால் இருக்கிற கட்சி. அந்த கட்சி அண்ணன் திருமாவால் இயக்கப்படுகிற கட்சி. எனவே அவரை தவிர்த்து அந்த இயக்கத்தில் ஒரு பிளவை ஒருபோதும் எவராலும் ஏற்படுத்த முடியாது. இறுதியான ஒரே ஒரு கேள்வி. அம்மையார் கனிமொழியினுடைய ஒரு பேச்சு தற்போது சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. சோ தனித்து நம்ம வந்து நம்மளுடைய இருப்பை வந்து தக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட அவங்க சொல்லியிருக்காங்க. திமுக தனித்து பொது தேர்தலை கண்டதாக நம்ம வரலாறு உண்டா? இந்த வரக்கூடிய லோக்கல் பாடி எலெக்ஷனா இருக்கட்டும், அடுத்து லோக்சபா, இதெல்லாம் எப்படி சந்திக்க போறாங்க? தனிச்சே அவங்க வந்து கேண்டிடேட்ஸை போட்டு தங்களுடைய பார்ட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கான ஒர்க்கை வந்து பண்ணுவாங்களா? நிறைவான கருத்து. இல்ல, திமுக ஒரு மீட்டுருவாக்கத்துக்கு தயாராக வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தல் முடிவு வந்ததிலிருந்து நான் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய செய்தி. ஒரு நீண்ட நெடிய கடிதத்தை அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதி வைத்திருக்கிறேன். நிச்சயமாக அவரை நேரில் சந்திக்கும் போது அதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருப்பு என்பது இன்னும் 100 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது. அதை தாண்டியும் தேவைப்படும். அப்போ ஒரு 100 ஆண்டுக்கு தேவைப்படுகிற இயக்கம் எவ்வளவு வலிமையான இயக்கமாக இருக்கும். கூட்டணி இல்லாமல் திமுக போட்டியிட்டு இருக்கிறதா? அதுக்கு ட்ராக் ரெக்கார்டு இருக்கா? போட்டியிட்ட தேர்தலில் தோல்வியை தழுவி இருக்கு. பெரிய கூட்டணி இல்லாமல் 2001 போட்டியிட்டாங்க, 2014 போட்டியிட்டாங்க. அதிமுக கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டு மகத்தான வெற்றிகளை பெற்ற நேரத்தில் திமுக கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டு தோல்வியை தழுவி இருக்கிறது. ஆனால்
அதற்காக திமுக பலமிழந்திருக்கிற கட்சி, திமுக கூட்டணியால் தான் வெற்றி பெறுகிறது, அதெல்லாம் இல்ல. எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை திமுகவை விட வேகமாக வகுக்கக்கூடிய கட்சி இந்திய துணைக்கண்டத்திலே கிடையாது. இந்த தேர்தலில் அது ஒரு சறுக்கலை சந்தித்திருக்கிறது. அந்த ஸ்ட்ராட்டஜில தெர் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர திமுக ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. திமுக வகுத்த வியூகம் தோல்வியை தழுவி இருக்கு. நிச்சயமாக திமுக தன்னை பலப்படுத்திக் கொள்வது மட்டும்தான் திமுகவுக்கு இப்போது இருக்கக்கூடிய பிரதானமான பணி. விசிக போயிடுச்சு, IUML போயிடுச்சு, நம்ம கூட யாருமே இல்ல, மதிமுக போறதுக்காக பாக்குது. அதெல்லாம் இப்ப கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. திமுக வலிமை பெறணும். இன்னும் 3 ஆண்டு காலம் இருக்கு. 2026 இருக்கும். 2029 தான் இனிமேல் தேர்தலை சந்திக்க போறோம். இடையில் ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற தேர்தல் தான். அந்த தேர்தலில் திமுக மகத்தான வெற்றியை பெற்று ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தாதான் 2029 தேர்தலுக்கு திமுக தயாராகும். சிறகடித்து பறந்த சிம்புட் பறவைகள் எல்லாம் மீண்டும் சரணாலயத்துக்கு வந்து சேரும் என்று நான் இப்போதும் உறுதியா சொல்றேன். அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா நான் ஒரு செய்தியை சொல்றேன், இது சரணாலயம். சரணாலயத்தினுடைய பொருள் என்ன? இங்கேதான் அந்த பறவைகள் சுதந்திரமாக இருக்க முடியுமே தவிர வேறு ஒரு கூட்டுக்கு சென்றால் அந்த பறவைகள் சுதந்திரமாக இயங்க முடியாது. அது அந்த பறவைகளுடைய தன்மைக்கும் சரியாக இருக்காது. அதனால அந்த பறவைகள் எல்லாம் மீண்டும் இந்த சரணாலயத்துக்கு வரும். அதற்கு தேவை என்னன்னா, இந்த சரணாலயம் சீரமைத்து செப்பனிடப்படணும். இப்ப சிதலம் அடைஞ்சிருக்கு. சிதலம் அடைந்ததிலிருந்து ஒரு சுகபோக வாழ்வுக்கு அது பறந்திருக்கிறது. அவ்வளவுதானே தவிர அதற்காக திமுக வீழ்த்தப்பட்டு விட்டது, திமுக தனிமைப்படுத்தப்பட்டது. கனிமொழியினுடைய கருத்து, சகோதரி அவர்களுடைய கருத்து 100 விழுக்காடு சரி. திமுக மீண்டும் மீட்டு உருவாக்கத்துக்கு தயாராகி ஒரு தேர்தலை சந்திப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோமே. ஏன் திமுகவுக்கு அதுக்கு பலம் இல்லையா? எத்தனை இடைத்தேர்தல்களை 2011 லோக்கல் பாடி எலெக்ஷன்ல திரு கலைஞர் அப்போது தனித்து தான் எல்லா இடத்துலயும் கேண்டிடேட் போட்டாங்கன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. 1977லயுமே திமுக தனித்து தான் போட்டிட்டது அப்படின்ற மாதிரி பல வரலாற்றுகளும் சுட்டிக்காட்டப்பட்டு ஒரு எவ்வளவுதான் பெர்சன்டேஜஸ் இருக்கு, நமக்கு நம்மளுடைய பலம் தான் என்ன அப்படின்றது கூட நிரூபிப்பதற்கு கூட லோக்கல் பாடி எலெக்ஷன் ஒரு கருவியா பயன்படுத்தலாங்கிற ஒரு கருத்தை கூட பொது வெளியில முன்வைக்கப்படுது. சார், நானு அரசியல கடந்த 25 ஆண்டுகளுக்குள்ள சுருக்கி பாக்குறேன். பழைய காலம் என்பது இப்ப இல்ல. இப்ப இருக்கிற காலமே 2029 இருக்குமான்னு தெரியல. ஏன்னா 2021 தேர்தல்ல இருந்த ஸ்ட்ராட்டஜியும் நடைமுறையும் இந்த 2026 தேர்தல்ல இல்ல. அப்ப ஸ்ட்ராட்டஜிக்கல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இன்னொன்னு, தேர்தலினுடைய நடைமுறைகள் மாற்றம் கண்டுகிட்டே இருக்கு. கடந்த காலத்தினுடைய நடைமுறைகள் வேறு, இந்த காலத்தை அப்ப 25 ஆண்டுகளுக்குள்ள பாக்குறேன். 25 ஆண்டுகளுக்குள்ள திமுக பெரிதாக தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறல. ஆனா அது வெற்றி பெற முடியும். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இந்திய அளவுலயே மிகப்பெரிய கட்சி. இந்தியாவில் நீங்க பட்டியல் போட, நான் இந்திய அளவுலன்னா அகில இந்திய அளவுக்குன்னு சொல்லல, இந்தியாவில் நீங்கள் பட்டியல் போட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வேற எந்த கட்சிக்கும் இல்லை. இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சரை நம்ம ஏன் முழுமையா யூட்டிலைஸ் பண்ணி நாமளே வெற்றி பெறக்கூடாது? அது ஏன் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணக்கூடாது? முடியாதா? நிச்சயமாக முடியும் சார். சாம்பலில் இருந்து செலுத்திலிருந்து பணியாற்றக்கூடிய அந்த வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு இருக்கு. சாம்பல் என்ன செய்யும்? அது காத்துல பிறக்கும், அவ்வளவுதானே. அதிலிருந்து மீண்டு எழ முடியும் இல்லையா? அதிலிருந்து மீண்டு எழக்கூடிய வல்லமை அந்த கட்சிக்கு இருக்குன்னு நான் உறுதியா நம்புறேன். அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சி தான். கொள்கையால், சித்தாந்தத்தால் களங்களில் நின்று கடமையாற்றக்கூடிய கடமை வீரர்களை நிரம்ப பெற்றிருக்கிற கட்சி. அந்த கட்சியால அது முடியும். அதனால அதை ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுல தவறு கிடையாது. அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த கட்டமைப்பு இப்ப சரி வராது. இந்த மாவட்ட செயலாளர்கள் சரி வர மாட்டார்கள், இந்த முன்னாள் அமைச்சர்கள் சரி வர மாட்டார்கள். கட்சிக்கு பழைய போர்ஸ் தேவைப்படுது. நீங்க சொன்னீங்கல்ல, கலைஞர் ஒரு முறை எப்போ 1900 அப்படின்னு ஒரு நம்பர் சொன்னீங்கல்ல, எத்தனை வருஷம் ஆச்சு? அதன் பிறகு நடந்த மாறுதல்கள் என்ன? இப்ப எல்லாம் சோபிஸ்டிகேட்டட் ஆயிட்டாங்க. அந்த சோபிஸ்டிகேட்டட் டிஎம்கே பீப்புள்ஸ் எல்லாம் வீட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். களத்துல நின்று பணியாற்றக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலகர்த்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்களை மீண்டும் களத்துக்கு கொண்டு வரணும். இல்ல புதிய தலகர்த்தர்களை உருவாக்கணும். ஏன் திமுகவால உருவாக்க முடியாதா? திமுக ப்ரொடக்ஷனே கிடையாதா? திமுகல உண்டு, நடக்கும். இளைஞரணிக்கு வாய்ப்புகளை உருவாக்கலையா? இளைஞரணியிலிருந்து பொறுப்புகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் வரலையா? நண்பர் சிற்றரசு வரலையா சென்னையில? அதே போல சன் ராமநாதன் ஒரு மேயர் வரலையா? தினேஷ்குமார்னு ஒரு மேயர் வரலையா? மகேஷ்னு ஒரு மேயர் வரலையா? இப்படி எத்தனை பேர் பட்டியல் போடும்? பிரகாஷ்னு ஒரு MP வரலையா? இப்படி பெரிய பட்டியலை, நெடிய பட்டியலை போட முடியும். தூத்துக்குடியில ஜோயல்னு ஒருத்தர் இருக்காரு, மிகப்பெரிய தலகர்த்தர். இப்படி எல்லாம் ஆட்களை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க அடுத்த கட்ட ஸ்ட்ரக்சருக்கு ரீஸ்ட்ரக்சரைஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வெற்றியை நோக்கி. இப்பவும் நான் சொல்றேன் சார், தமிழ்நாட்டுல பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் சார். 2வது பெரிய கட்சி தான் சார் தாவேகா. ஆட்சிக்கு வந்திருக்காங்க.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திமுக அளவுக்கு இருக்கா அவங்களுக்கு? ம். இப்போ ஒன்றிய செயலாளர்கள் இல்லாத ஊர்களை நான் காட்டுறேன். இப்போ நகர செயலாளர்கள் இல்லாத ஊர்களை காட்டுறேன். இப்ப நிறைய பேர் போறாங்க. பலாப்பழத்தை உரித்து வைத்ததால் அதனுடைய சுவை அறிந்து ஈக்கள் பறந்து செல்கின்றன. அது நிரந்தரமானதான்றதை நாம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இங்க அப்படி இல்ல. இந்த கட்சி நிரந்தரமான கட்சி. இந்த கட்டமைப்பு நிரந்தரமானது. எனவே அதை பரிசோதனைக்கு தயார்படுத்துவதற்கு, பந்தயத்துக்கு தயார்படுத்துவதற்கான வேலையை திமுக தலைவர் செய்யணும்னு தான் நான் விரும்புறேன். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிக நன்றி. நன்றி.